இன்றைக்கி குக்கரில் தக்காளி சாதம் எப்படி எளிமையான முறையில் சமைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு குக்கரில் ஒரு 50 ml சமையல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது சேர்த்து கொஞ்சம் சூடான பிறகு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடான பிறகு இது கூட கிராம்பு ஒரு 6 சேர்த்துக்கலாம். கூட ஏலக்காய் ஒரு 4 சேர்த்துக்கலாம். அன்னாச்சிப்பூ 1 சேர்த்துக்கலாம். பட்டை 2 சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 3 இலையை சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் 4 அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் பொன்னிறமாக கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்தது இது கூட நம்ம நறுக்கி வச்சுக்க 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே போல் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் கரண்டி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்க விட்டோம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கலராக வரும், அதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை கட்டி கூட வெறும் சில்லி பவுடர் கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நான் இது கூட சாப்பாட்டு அரிசியை ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிலோ அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அரிசியெல்லாம் ஃபுல்லாக போட்ட பிறகு அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒரு 1.5 சொம்பு தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் குக்கரில். அரிசி போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருந்த பிறகு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது சால்ட்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம், எல்லா இடத்துலையும் நல்லா ஃபார்ம் ஆகட்டும். அடுத்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் குக்கரை மூடி போட்டு வச்சுருந்தாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அந்த ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நம்மளுடைய சுவையான குக்கரில் செய்கிற தக்காளி சாதம் தயாராகிடுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட குக்கரில் செய்கிற மிகவும் எளிமையான முறையில் குக்கரில் செய்கிற தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே மறக்காமல் இந்த சாப்பாடை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடும். 2வது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு லஞ்சுக்கு இந்த சாதத்தை கட்டி அனுப்புனீங்கன்னா லஞ்சு பாக்ஸு காலியாக தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு இது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜேகே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும்.